மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ராஜ்பரத் ஃபாலோ பண்றீங்களா? கேக்குதா? வாய்ஸ் கேக்குதுல? ராஜ் பிரதர் வாய்ஸ் கேக்குதுல? பிரதர் வாய்ஸ் கேக்குதா இல்லையான்னு கேட்டேன். அதான் சைலண்டா இருந்தீங்க, அதான் கால் பண்ணேன். கேக்குது பிரதர், கேக்குது. ஓகே பிரதர், கேளுங்க. சப்ஜெக்ட் கேளுங்க. நம்ம சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுத்த பார்ட் வந்து மனிதவளமான பாகம் 2. நம்ம இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிச்மேன் அண்ட் லாசரஸ், ஐஸ்வர்யவானும் ஏழை லாசரஸ். ஸோ இது வந்து நிஜமா அப்படியே எடுத்துக்கலாமா, இல்ல ஏதாவது சத்தியம் தேவன் மறைச்சு வச்சிருக்காங்களா? ஆண்டவர் வந்து இதுல ஏதாவது சத்தியம் மறைச்சு வச்சிருக்காங்களா கேட்டதை நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து நம்ம வசனத்துக்குள்ள போயிடலாம். லூக்கா 16வது அதிகாரம் 19வது வசனம் முதல் 21. ஐஸ்வர்யமா ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினம் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனுமாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜிலிருந்து விழுந்த துணிக்கையினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. புரியுதுங்களா? இப்போ இந்த வசனங்கள் என்ன தெரியுதுன்னா, ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்திருக்காரு. பணக்கார மனுஷன் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ரத்தாம்பரம் விலையேற பெற்ற வஸ்திரமா இருக்கு. அவங்க அனுதினமும் வந்துட்டு எப்படி செல்வ செழிப்பா வந்துட்டு இருக்காங்க. அதுல தரித்திரம் தரித்திரமான ஒருத்தர் லாசரு என்னும் தரித்திரம், ஆஹ், அதாவது ரொம்ப போர், ஏழை, தரித்திரம் பிடிச்ச ஒரு ஆளு, லாசரு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்க உடம்பு ஃபுல்லா வந்துட்டு புண்ணு இருந்திருக்கு, பருக்கள் இருந்திருக்கு. அது வந்து நாய்கள் வந்து அந்த பருக்களை நக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய சுச்சுவேஷன். ஸோ அவரோட வாழ்க்கை மேஜில இருந்து விழுகிற துணுக்கியை தான் எடுத்து சாப்பிடக்கூடிய வந்து அவருடைய சூழ்நிலையா இருந்திருக்கு. புரியுதுங்களா? ஸோ ஐஸ்வர்யனோட வாழ்க்கை வந்து செல்வ செழிப்பா இருக்கு. லாசரோட வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, தரித்திரனா இருக்கு. உடம்பு வந்து அங்கங்க புண்ணா இருக்கு. அது வந்து நாய் வந்து நக்கிட்டு இருக்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை இருக்கு, நக்கிட்டு இருக்கிற மாதிரி. அடுத்து ஆஹ் அவன் மேஜில இருந்து விழுகக்கூடிய துணிக்கையை வைத்துதான் அவர் வந்து அவரோட வயிற்றை நிரப்பிட்டு இருப்பாரு. அவரோட அப்படிதான் அவர் லைஃப் போகுது. அடுத்து லூக்கா 16வது அதிகாரம் 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அதுக்கப்புறம் அவர் செத்து போறாரு, இறந்து போயிட்டு ஆபிரகாம் மடியில அவரே இருக்கிறார். புரியுதுங்களா? அதுவும் யாரால? தேவ தூதரால் ஆபிரகாமோட மடியில கொண்டு போய் விடப்பட்டது. புரியுதுங்களா? ஸோ இந்த சீன் அப்படியே ஞாபகம். அடுத்து லூக்கா 16:22 நம்ம பார்க்கணும். என்ன நடக்குதுன்னா, ஐஸ்வர்யான் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவரும் செத்து ஆபிரகாம் மடியில் இருக்காரு, இவரும் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்து லூக்கா 16வது அதிகாரம் 23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே அபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் கண்டான். அப்போ யாரு யாரை பாக்குறாங்க? அதாவது அந்த ஐஸ்வர்யவன் இங்க இருக்காங்க, பாதாளத்துல இருக்கிறாங்க. இவங்க எங்க இவ யாரை ஏறெடுத்து பாக்குறாங்க?
ஆபிரகாம் உள்ள மடியில யாரோ லாசரு. ஸோ இவங்க பரலோகத்துல இருந்து ஆபிரகாம் மடியில லாசரு உட்கார்ந்து இருக்கிறது பாதாளத்துல இருக்கக்கூடிய வேதனைப்படக்கூடிய அந்த ஐஸ்வர்யம் வந்து பார்க்கணும். புரியுதுங்களா? அடுத்து லூக்கா 16:24, அப்பொழுது அவன் தகப்பனாக ஆபிரகாமை அப்பொழுது அவன் தகப்பனாக ஆபிரகாமை இங்கிருந்து அங்க கான்வர்சேஷன் போகுது, ரிப்ளை போகுது. நீர் எனக்கு இறங்கி லாசர் தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். சோ இதுதான் அங்க நடக்குது. இங்க வந்து அவரு பூமியில இருக்கும்போது இவர் செல்வ செழிப்பா இருந்தாரு, அவர் ரொம்ப தரித்திரமா இருந்தாரு. இப்ப அப்படியே சினாரியோ மாறுது. இவர் வந்து பரலோகத்துல இருந்து ஆபிரகாம் மடியில இருக்கிற மாதிரி, இவரு ஐஸ்வர்யன் வந்து பாதாளத்துல நரகத்துல இருந்து அங்க இங்க ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு சொன்னாங்க. அதனால வந்து விரல் நுனியில தண்ணீரில் தோய்த்து எங்களுக்கு கொடுங்க, அப்போ நான் எனக்கு குளிர பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நான் அக்னி ஜுவால வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். யாருக்கிட்ட? ஆபிரகாம் கிட்ட, லாசரஸ் கிட்ட. அதாவது எஸ்பெஷலி ஆபிரகாம் கிட்ட. அடுத்து லூக்கா 16:25, அதற்கு ஆபிரகாம் இப்போ அதற்கு ஆபிரகாம் வந்து ஆஹ் மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஸோ இங்க வந்து ஆபிரகாம் என்ன சொல்றாங்கன்னா, மகனே நீ வந்து பூமியில வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, எல்லா நன்மைகள்லாம் வந்து அனுபவிச்சீங்க. இப்போ லாசர் வந்து அங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாரு. இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. நீங்க வேதனைப்படுறீங்க, இப்போ லாசர் வந்து நல்ல நிலைமையில இருக்காங்க, தேற்றப்படக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. நீயும் வந்து வேதனைப்படுறாங்க, நீ படக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க அப்படின்னா வந்து ஆபிரகாம் வந்து பதில், அவர் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாங்க. அடுத்த லூக்கா 16:26 என்ன பார்க்கணும்னா, அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் இழப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஸோ இங்கிருந்து அங்க போக முடியாது, அங்கிருந்து நீங்க வர முடியாது, அந்த அளவுக்கு பிளவு இருக்கு. ஸோ நாட் பாசிபிள் அப்படின்றது இங்க தெரிய வரும். இதெல்லாமே அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். அடுத்து லூக்கா 16:27, அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, ஆஹ் எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. ஸோ இப்போ வந்து அவர் கஷ்டப்படுறது இல்லாம, அந்த ஐஸ்வர்யன் கஷ்டப்படுறது இல்லாம, அவருக்கு சகோதரர் இருக்காங்க, பிரதர்ஸ், அவங்களும் கஷ்டப்படக்கூடாதுக்காக அவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாது, அதுக்காக வந்து அவர்களுக்கு சாட்சியாக வந்து அறிவிக்கணும் அப்படின்றது இவர் ஆசைப்படுறாரு. அடுத்து லூக்கா 16:28, நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். புரியுதுங்களா? ஸோ ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார், இந்த இடத்துக்கு வரக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடிய அந்த அக்னி ஜுவாலையில இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு வரக்கூடாதுன்னு அவரு கஷ்டப்படுறாரு ஐஸ்வர்யன். ஏன்னா அவர் யாரு, அவங்க பிரதர்ஸ் 5 பிரதர்ஸ் மேல கவலையில ரிக்வஸ்ட் பண்றாரு. அடுத்து அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 16:29, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர் செவி கொடுக்கட்டும் என்றான். ஸோ இப்போ வந்து அந்த 5 பிரதர்ஸ்க்காக இவர் வந்து பேசினாரு. இந்த சூழ்நிலைக்கு இவங்க வரக்கூடாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னா, இவங்க வந்து மோசையும்
மோசையோட மோசையும் தீர்க்கதரிசிகளும் அவங்களுக்கு மோசையும் இருக்காங்க, தீர்க்கதரிசியும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு செவி கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்றது தான் அப்படியே அப்படியே சினாரியா போகுது. புரியுதுங்களா? லூக்கா 16:30 லூக்கா 16:30 அதற்கு அவன், அப்படி அல்ல, தகப்பனாகிய தக தகப்பனாகிய அபிரகாமை மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். புரியுதுங்களா? ரிப்ளை அடுத்த ரிப்ளை எப்படி வருதுன்னா, அதற்கு அவன், அப்படி இல்ல, தகப்பனாகிய அபிரகாமை மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றார். ஸோ இவர் வந்து அங்க கேட்கிறாரு, ஆபிரகாம் கிட்ட மரித்தோர்ல இருந்து எழுந்து அவங்க கிட்ட அந்த 5 பிரதர்ஸ் கிட்ட போய் சொன்னாக்க, உயிர் தெளிந்து வந்து சொன்னாக்க ஆஹ் மனம் திரும்புவாங்க அப்படின்னு வந்து இங்க கேட்கிறாங்க. அது லூக்கா 16:31. அதற்கு அவன், அவர்கள் மோசைக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த மோசைக்கும் தீர்க்கதரிசிக்கும் செவி கொடுக்கணும். அதுவே செவி கொடுக்கல அவங்க. இவங்க எப்படி மரித்தோர்ல இருந்து ஒருவன் எழுந்து போய் அங்க போய் சொன்னாக்கா இவங்க நம்பிடுவாங்க, மாறிடுவாங்க அப்படின்றதுதான் இங்க வருது. ஸோ இங்க வந்துட்டு நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, இதுல வந்து எல்லாமே வந்து மறைமுகமா, ஓமையா, ஒரு மறைச்சு பேசுற மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து டைரக்டா நம்ம புரிஞ்சுக்க கூடாது. ஒருத்தர் வந்து பரலோகத்துல இருக்காராமா, அதுவும் மடியில உட்காந்துக்கிறாராமா. யாரு? லாசரஸ் வந்து ஆபிரகாம் மடியில உட்காந்துட்டு இருக்காங்களாமா. ஒருத்தர் வந்து பாதாளத்துல இருக்காங்களாமா, நரகத்துல இருக்காங்களாமா. இங்க இருந்து அங்க கான்வர்சேஷன் நடக்குது. இவரு கேள்வி கேட்கறது, அவரு ரிப்ளை கொடுக்குறது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பல்வேறான விளக்கங்கள் வந்து கிறிஸ்டியனம் மத்தியில, கிறிஸ்டியன்ஸ் மத்தியில், கிறிஸ்தவ மத்தியில வந்துட்டு நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்கலாம். அது உண்மையா இல்லையா, அது அது சரியா இல்லை எதுதான் சரின்றதை நம்ம இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து நேரடி சம்பவமா அப்படின்னா அது ஒரு கேள்வியா இருக்கு. இது நேரடியாக நடந்த சம்பவம், இப்படி ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குதா? புரியுதுங்களா? உண்மையே இருந்து லிட்டரல் நடந்திருக்குமா அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். ஐஸ்வர்யமான ஏழை ராசரம் இது வந்து உண்மையே நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அவர் பரலோகத்துல, இவர் நரகத்துல. புரியுதுங்களா? நமக்கு தெரியும் பரலோகத்துல முதல் போனது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஸோ இதுல இருந்தே தெரியுது அது வந்து உண்மை கிடையாது, அது ஒரு ஊமை. புரியுதுங்களா? இன்டைரக்டா வந்து ஆண்டவர் நமக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அதனால ஆண்டவர் எப்பவுமே வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ் வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ இது வந்து இந்த ஸ்கிரிப்சர் வச்சு அழகா டீகோடிங் பண்ணலாம். யோவான் 3:13 பரலோகத்தில் இருக்கிற இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது? இயேசு கிறிஸ்தவர பரலோகத்துல இருந்து யாரும் இறங்கி வரல, இயேசு கிறிஸ்தவல பரலோகத்துக்கு யாரும் ஏறி போகலன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ இயேசு கிறிஸ்து தான் அங்கிருந்து கீழே வந்தாரு, வீட்டுல இருந்து பரலோகத்துக்கு போனோம். இவரை தவிர யாருமே அப்படி இல்லை. இப்படி எந்த ரெக்கார்டும் இல்லை, வசனம் எந்த வசனமும் சப்போர்ட் பண்ணல அப்படின்றது நம்ம தெல்ல தெளிவா நம்ம யோவான் 5:28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் இருக்கிற எல்லாருமே அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். மீன்ஸ் சத்தியம் கிடைக்கும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உயிர் தெழுந்து அதுக்கப்புறம் அவங்க சத்தியம் கிடைக்கும். அது வரைக்குமே இயேசு கிறிஸ்து தவிர யாருமே உயிர் தெழுந்து பரலோகத்துக்குலாம் ஒன்றும் போகல, பூமியிலும் ஒன்றும் வாழல. அதுக்கான ரெஃபரன்ஸ் தான் இந்த 2 ரெஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த வசனம். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா எல்லாருமே குழியில தான் இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ அதுக்கான டைம் வரும், உயிர் தெழுந்து வருவாங்க. அப்புறமா
கிறிஸ்துவின் சுவிசேஷம் வந்து சத்தியம் வந்து கிடைக்கின்றது பார்த்தோம். ஸோ அதுதான் இந்த 2 வசனம் பார்த்தோம். எல்லாரும் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காங்க தவிர யாரும் நரகத்துல இருக்கிறதாகவும் ஒரு 2 பேர் மட்டும் பரலோகத்துல இருந்து 2 பேர் பேசிக்கிறாங்க அது மாதிரி இல்லை அதை நம்ம பார்க்குறோம். நரக நரகத்துல யாரும் இல்லை, அவங்க பரலோகத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்துவால யாரும் போல. புரியுதுங்களா? அடுத்து மத்திய 13வது அதிகாரம் 34வது வசனம். இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களுடைய உண்மைகளாக பேசினார், உண்மைகளினாலே இன்றி அவர்களுடைய பேசவில்லை. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஊமைகள், சிம்பாலிக் லாங்குவேஜ், ஊமையாக தான் வந்து இது வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து ஊமை பேரபிள் ஸ்டைல தான் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா வந்து ஊமை தான். இப்போ பார்த்த சம்பவம் எல்லாமே ஒரு ஊமை. அதுல என்ன சத்தியம் இருக்குதுன்னு நம்ம மத்திய 13வது அதிகாரம் 35. என் வாயை ஊமைகள் தான் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைப்பொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி புரியுதுங்களா? ஸோ மறைப்பொருள் வந்து தேவன் வந்து இப்படிதான் வந்து வச்சிருக்காங்க. அது வந்து இப்படிதான் வந்து தேவனுடைய ஒரு ஒரு ஸ்டைல். இதனுடைய சித்தத்தின்படி யார் யாருக்கு எது புரியணுமோ, எப்போ வெளிப்படணுமோ அதை வந்து இப்படிதான் வந்து தேவன் வந்து உபயோகப்படுத்துறாங்க. இந்த ரிச்மேன் லாசரஸ் வந்து இதை வந்து யார் அந்த ரிச்மேன், யார் அந்த லாசரஸ், யார் அந்த ஆபிரகாம், அந்த புண்ணு எதை அடையாளப்படுத்தும், அந்த துணிக்கை எது அடையாளப்படுத்தும், புரியுதுங்களா? அந்த நரகம் அது எதை அடையாளப்படுத்தும், அந்த பரலோகம் எதை அடையாளப்படுத்தும் எல்லாமே நம்ம போகணும்னு இருப்போம். புரியுதுங்களா? மத்திய 13வது அதிகாரம் 10-11 அப்பொழுது சீஷர்களிடத்தில் வந்து ஏன் அவர்களுடைய ஊமைகளாக பேசுகிறேன் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. இப்போ சொன்னது முன்னாடி நான் சொன்னது மாதிரி அந்த ரகசியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் வந்து தேவன் இப்படிதான் வந்து அவருடைய சத்தியத்தை வந்து உபயோகப்படுத்துறாரு. இப்படிதான் வந்து சொல்லணும்ன்றது தேவனுடைய சுத்தமா இருக்கு. பேரபல் மூலியமா, ஊமைகள் மூலியமா பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் வந்து இப்படி வந்து தேவன் வழிபடுத்துறாரு. இது வந்து சீஷர்களுக்கு மாத்திரம் தெரியும். எல்லாருக்குமே வந்து தெரியற மாதிரி ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். பேரபல் இதுல இருக்கக்கூடிய மறைப்பொருள் என்னன்றது நம்ம பார்க்கணும். மத்திய 13 அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியா நான் ஊமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். காரணம் வந்து இதுதான். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாக ஊமைகளாக பேசுறார். அதனால பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் சீஷர்களுக்கு அது தெரிஞ்சிடும். லூக்கா 16 நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். நியாயப்பிரமாண தீர்க்க தரிசன வாக்கியங்கள் யோவான் வரைக்கும் வழங்கி வந்துச்சு. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமா அதில் பிரவேசிக்கிறார்கள். இதுல நியாயப்பிரமாணம் எதை அடையாளம்? இஸ்ரேல் ஜனங்கள். யோவான் சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் கிறிஸ்துவ அடையாளப்பட்டது. யாவரம்னா பிரஜாதி ஜனம். புரியுதுங்களா? எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நியாயப்பிரமாணம் யாரை அடையாளப்படுத்துதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். யோவான் ஸ்நானம் யாரை அடையாளம்? இஸ்ரேல் ஜனங்கள் பிளஸ் கிறிஸ்து. யாவரும் மற்ற யாவரும்னா புறஜாதி ஜனங்கள். ஓகேங்களா? ஸோ இதுல ஐஸ்வர்யன் யாரை பார்த்தோம்னா இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது யூதர்கள். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்துட்டு ஏன் ஐஸ்வர்யன் ஏன் வந்து ரிச் அப்படின்னு சொல்றோம்னா அவங்களுக்கு தான் உண்மையான கடவுள் நமக்கு தெரியும். அவங்களுக்கு தான் அந்த நியாயப்பிரமாண கட்டளை கொடுத்தது. அவங்கதான் வந்து பூமிக்கு சொந்த சொந்த சம்பத்து ஜனங்களா இருந்தாங்க. அதாவது சொந்த பிள்ளை மாதிரி. புரியுதுங்களா? ஸோ இது இந்த நியாயப்பிரமாணம்
இவங்களை தவிர யாருக்குமே கிடைக்கல. ஸோ வந்து இவங்க ரொம்ப உலகத்திலேயே வந்து ஸ்பெஷல் கேட்டர்லாம் இருந்தாங்க, ஸ்பெஷல் பீப்புளா இருந்தாங்க, சூசன் பீப்புளா இருந்தாங்க. ஸோ ஐஸ்வர்யா யாரை குறிக்குதுன்னா இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கும். லாசர் யாரை குறிக்குதுன்னா ஜென்டைல் புறஜாதி ஜனங்களை வந்து குறிக்குதுன்றது புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? அப்படியே நீங்க அந்த கான்வர்சேஷனும் இப்ப அடையாளப்படுத்தணும் தான் அப்படியே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். 9வது அதிகாரம் 5:4. அவர்கள் இஸ்ரேலரை புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவர்கள், மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் தோற்கடிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். இவங்க இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துல இருந்திருக்காங்கன்றது நம்ம இந்த வசனம் மூலமா பார்ப்போம். அவங்க வந்து சொந்த பிள்ளை போல இருந்திருக்காங்க. ஐசாயால கூட இருக்கு, தோளின் மேல் சுமந்து கொண்டு போனார். ஸோ எப்படி அவங்க ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா ரத்தாம்பரம் படை. ஸோ இட் மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரம், ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டு வந்து முதலாம் வருகையில இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் தேவன் வந்து ஆண்டவர் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ புத்திர சிவகாரம் அவங்க தான். உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் அது தேவ ஆராதனை வந்து அவங்களுக்கு தான் அது இருந்தது. அவங்களால மட்டும்தான் அதில் படிக்க முடியும், ஆராதனை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் ஆசாரிப்பு கூடாதுன்னா அவங்களுக்கு தான் இருந்தது. வாக்குத்தத்தங்களும் இருந்தது. பிதாக்கள் அவருடையவர்கள் மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தார். இந்த லைன்ல தான் அந்த யூதர்கள் யூதா கோத்திரத்து வழியா தான் அவர் பிறந்தார். இரண்டென்றுக்கும் சுத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான நிலைமையில தான் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்திருக்காங்க. அடுத்து சங்கீதம் 147:19. யாக்கோபு தம்முடைய வசனங்களையும் இஸ்ரேலுக்கு தமது பிரமாணங்களையும் தமது நியாயங்களையும் அறிவிக்கிறார். யாக்கோபு யாருன்னா இஸ்ரேல். அவர்களுக்கு தான் வந்து வசனம் இருந்திருக்கு. தேவனுடைய வசனங்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க பிரமாணம் கொடுத்துருக்காங்க, நியாய பிரமாணங்கள் நியாயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷலான ஆசீர்வாதத்தோடு தான் இருந்திருக்காங்கன்றது பார்ப்போம். ஸ்பெஷல் ஜனங்கள், புரியுதுங்களா? அதுவும் சொந்த சம்பத்து. ஸோ ஏன்னா இவங்களதான் உண்மையான கடவுள் யாரும் தெரியும். இவங்களுக்கு எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாதுல இருந்து எப்படி ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுல இருந்து எல்லாமே இவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே வந்து நாய் கண்டிஷன் மாற்றணும். புரியுதுங்களா? உபாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நம்முடைய தேவனாக கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஸோ இஸ்ரேல் ஜனங்கள் தவிர வேற யாருமே கிடையாது. இவங்களுக்கு தான் அந்த ஸ்பெஷல் ஃபேவர்ல இருந்திருக்காங்க அப்படின்றது பார்க்கணும். எபேசியர் 2வது அதிகாரம் 12வது வசனம். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் இஸ்ரேலருடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். யாரு நம்மளை பார்த்து சொல்றாங்க? நாம் எந்த மாதிரி கண்டிஷன் பண்ணோம்னா காணியாட்சி புறம்பா இருந்தப்போ பிளஸ் வந்து தேவனற்றவர்களா இருந்திருப்போம். அவங்க அப்படி கிடையாது. தேவன் யாருன்னு தெரியும். அவங்க வந்து உங்களை பலி செலுத்த முடியும், ஆராதனை பண்ண முடியும். பிளஸ் வந்து தேவன் வந்து தீர்க்கதரிசி மூலியமா அவங்களை கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. மோசஸ்ல இருந்து யோவான் சொல்ல முடியும். ஸோ தேவனுடைய சொந்த சம்பத்தா அவங்க இருந்திருக்காங்க. அது எப்படின்னா அது என்ன மாதிரி நிலைன்னா ஐஸ்வர்யமான நிலைமை, ஐஸ்வர்யம் ரிச்சா இருந்திருக்காங்க. முதலாம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் சத்தியம் அவங்களுக்கு தான் போச்சு, ஆவிக்குரிய ஃபுட் அவங்களுக்கு தான் போச்சு. ஃபர்ஸ்ட் அட்வென்ட்ல முதலாம் வரைக்கும்
புரியுதுங்களா? நாய்களுக்கு இங்க இடமில்லைன்றது ஆண்டவர் அங்க தெளிவா சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அங்கதான் போச்சு. ஏன்னா அவங்க ரிச் ரிச் பீப்புள். ஏன் ரிச்னா என்னன்னா பணம் இல்ல, தீவனை தெரிஞ்சவங்க, உண்மையான தீவனை தெரிஞ்சவங்க. சட்ட திட்டங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆஹ் ஆசரிப்பு கூடாரம் பிளஸ் பலிகள் செலுத்துறது எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சது. அதனால இந்த மாதிரி மற்ற ஜனங்களுக்கு கிடைக்கல, அவங்களை தவிர யாருக்கும் கிடைக்கல. இசையனா 64:6. ஆஹ் அழுக்குனால அப்படின்னா மற்ற ஜென்ரேல்னா எந்த மாதிரி நாங்கன்னா அழுக்கான கந்தை, புரியுதுங்களா? அழுக்கான கந்தை, தரித்திரமான சூழ்நிலை, புண்ணு இருக்கக்கூடிய தரித்திரமான பிளஸ் புண்ணு இருக்கக்கூடிய சரீரம், அது மாதிரி ஒரு புவர் கண்டிஷன். நம்மளுடைய நீதி நியாயங்கள்னா அழுக்கான கந்தை, புரியுதுங்களா? அந்த புண்ணு எதை அடையாளம், சின்ன அடையாளம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அழுக்கான கந்தையோட ஒரு பாவமான வாழ்க்கை தான் புறஜாதி ஜனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ வரையுமே. ஏசாயா 64:6, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது, நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதறுகிறோம், எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்துக் கொண்டே போகிறது. இது வந்து புறஜாதி ஜனங்களை அது வந்து இது குறிக்கிறது. ஆஹ் இதுல வந்துட்டு அந்த அந்த அழுக்கான கந்தை அந்த பாவத்திலிருந்து எப்படி வர்றது அப்படின்னு சில பேர் வந்து எப்படி எப்படி பண்ணா அந்த பரிகாரம் சரியாயிடும், அப்படி பண்ணா அந்த பரிகாரம் சரியா போயிடும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா எல்லாமே ஒரு அழுக்கான கந்தை. அது எந்த அந்த அதெல்லாம் பண்ண அந்த பாவம் எல்லாம் போகாது. ஸோ யார யார பார்க்கணும், யார வந்து ஃபாலோ பண்ணணும், எது சத்தியம், யார் தேவனுடைய குமாரன், இதெல்லாமே தெரியாத ஜனங்கள் தான் புறச்சாதி ஜனங்கள். ஸோ அதனாலதான் அவங்க அழுக்கான கந்தை, ஆஹ் சரீரம் கூட புண்ணு நிறைந்தா இருக்கு, அதாவது லாசஸ் கண்டிஷன், புரியுதுங்களா? அடுத்து வந்து ஆஹ் இவங்க வந்து ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு புறஜாதி ஜனங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு வந்து ஒரு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் புறஜாதியோட சூழ்நிலை. கடவுளை அறியாதவர்கள் புறஜாதி. ஆனா அப்படி ஒரு சூழ்நிலை அப்பவே இருக்கு, புரியுதுங்களா? ஏன்னா பாக்குறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தேவனுடைய கட்டளை இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, வழிகள் செலுத்துறாங்க, எல்லாமே இதெல்லாம் பாக்குறாங்களா, இந்த பிளஸிங் எங்களுக்கும் கிடைக்காதா அப்படின்னு ஏக்கம் இருந்து. அதான் பார்க்கிறோம். மார்க் 7:அதிகாரம் 25-26. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு, புரியுதுங்களா? அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாய் அம்மா போய் கேக்குறாங்க. ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாங்க. அந்த ஸ்திரீ ஸ்ரே சீரேபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயானவள், அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டினார். புரியுதுங்களா? பேய் பிடிச்சிருந்த தன்னோட சொந்த மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பிசாசம் பிடிச்சிருக்கு, அதை வந்து துரத்தி விடணும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்றாங்க. அது வந்து இந்த மாதிரி இவர் பண்றாருன்றது அவங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதனால அவங்க வந்து பாதத்துல விழுந்து ரிக்வஸ்ட் பண்றாங்க. அப்போ ஆண்டவருடைய பதில் என்னவா இருக்குன்னு பாருங்க. ஒரு துணிக்கைக்காக துணிக்கை கிடைச்சா போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. மார்க் 7:27 இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றான். இப்ப பாருங்க, இந்த பிள்ளைகள் தின்னுகிற பிள்ளைகள் சிந்துகிற அந்த பிள்ளைகள் தின்கிற சாப்பிட்டு சிந்தும்ல, அத வந்து அந்த துணிக்கைய தின்னுமே என்றான். அது அது கிடைச்சா கூட எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அந்த அளவுக்கு வந்து ஏங்குறாங்க பாருங்க தேவனுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்காக, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக இப்படி ஏங்குறாங்க பாருங்க.
யூதர்கள் மாதிரி, இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி செல்வ செழிப்பா சத்தியத்துல இருந்து இருந்தும் வேஸ்ட். ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இவங்களோட விசுவாசம் பாருங்க எப்படி இருக்குன்றது பாருங்க. அந்த துணிக்கைய சாப்பிடும்போது அது சிந்தும் பார்த்தீங்களா, அது அது வந்து அந்த அதுதான் நாய் தின்னுமே ஆண்டவரை. அந்த அளவுக்கு எங்க கற்ற போதும் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஏக்கம், மனக்கம், மரணம். இதை வந்து ஆண்டவர் வந்து இதுல அவங்களோட கண்டிஷன் பாக்குறாரு. அதுக்கப்புறம் மார்க் 7வது அதிகாரம் 29, அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு இருக்கா. ஸோ அந்த அந்த சொன்ன உடனே ஆண்டவர் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அதுல அந்த மாதிரி வந்து அந்த விசுவாசத்துல அவர் இஸ்ரேல் ஜனங்கள்ட்டே பார்க்கணும். ஸோ இதுல வந்து அதுல அப்படியே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு, அப்படியே ஸ்டன் ஆயிடுறாரு. ஸோ இதுலதான் வந்துட்டு அவங்க அவங்க எந்த விசுவாசத்தோட வந்தாங்களோ அதே விசுவாசத்தோட அவங்களுக்கு வந்து ஆஹ், அவர் நீ சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து போகலாம், நீங்க தாராளமா போகலாம், உங்க மகள் கிட்ட இருந்து அந்த பிசாசு போயிடும் அப்படின்ட்டு சொல்றோம். அதே மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 110 பதிவு வராங்க. அங்கேயும் வந்து அவர் அதை விட பயங்கரமான விசுவாசத்தை காமிக்கிறாரு. 110 வேலைக்காரனுக்கு வந்து கொடிய நோய் வந்து, ஆண்டவர் அது நீங்க இங்க சொன்னாலே அது போயிடும் ஆண்டவரே அவங்க சொல்லுவாங்க. பாருங்களேன் எந்த அளவுக்கு விசுவாசம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு அப்படியே பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகும் ஆயிருக்காரு. மத்திய 8வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இயேசு கப்பர் நகூமில் பிரவேசித்த போது 110 ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை ஸோ இந்த மாதிரி கொடிய வேதனைப்படுகிறான் அப்படின்னு வந்து ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப கொடிய நோயால இருக்கிறாங்க, திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். அப்போ அதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றான். ஓகே, நான் வந்து சுத்தமாக்குவேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரோட ரிப்ளை பாருங்க. மத்தேயு 8வது அதிகாரம் 8வது வசனம். 100க்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தம். பாருங்க எவ்வளோ ஒரு கான்பிடன்ஸ், எவ்வளவு ஒரு ஃபெய்த் பாருங்க. இந்த ஃபெய்த் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லை, இந்த ஃபெய்த் வந்து புறஜாதி ஜனங்களுக்கு காமிக்கிறாங்க. நீங்க எங்க வீட்டு வர்றதுக்கெல்லாம் நான் வந்து தகுதி இல்லாங்க, எனக்கு தகுதி இல்லை. நீங்க ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதும். அதாவது ஒரு கண் சிமிட்டல் மாதிரி இருக்கு பாருங்க, நீங்க கண்ணை அசைச்சா போதும் அந்த மாதிரி. ஸோ நீங்க வார்த்தை சொன்னா மட்டும் போதும், அவங்க பர்ஃபெக்ட் ஆயிடுவாங்கன்றது அவர் நம்புறாரு. அதே மாதிரி நடக்கும். விசுவாசாரம் அதே மாதிரி நடந்திருக்கு. அவனோட கிரியை, அவனுடைய வல்லமை வந்து வேலை செஞ்சது. ஸோ இப்பேற்பட்ட விசுவாசம் இஸ்ரேல் ஜனங்கள்ல ஆண்டவர் பார்க்கல. இப்பேற்பட்ட விசுவாசம் யார் மத்தியில பாக்குறாரு? புறஜாதி ஜனங்கள் மத்தியில பாக்குறாரு ஆண்டவர். ஸோ இதுல வந்துட்டு இந்த யூதர்களோட இதுல வந்துட்டு புறஜாதிகள் கண்டிஷன் வந்து அந்த லாசரை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். லாசர் வந்து புறஜாதி ஜனங்கள். அவங்க எப்படி இருக்காங்கன்னா பாவத்தால ஆஹ் அதாவது அவங்களுக்கு அந்த பாவம் வந்து எதை குறிக்கணும், புண், அவங்க சரீரத்துல புண் இருக்கு. அந்த புண் வந்து எதை குறிக்குதுன்னா அந்த பாவத்தை குறிக்கிற, பாவத்தால நிறைந்திருக்கிறாங்க. ஆஹ் அது வந்து நாய் நக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். அது மாதிரி ஒஸ்டான கண்டிஷன்லாம். ஸோ அதுதான் வந்து மத்திய 8வது அதிகாரம் 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்கள் நோக்கி, இஸ்ரேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே. ஸோ இயேசு கிறிஸ்து இப்படி வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு வந்து அவங்க வந்து விசுவாசிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ அவங்க அந்த விசுவாசிக்கிறாங்கன்னா ஏன் அந்த மாதிரி, என்னன்னா ஏன் அந்த மாதிரினா அவங்க ரொம்பவே புறஜாதி ஜனங்கள் தேவனற்றவர்களா இருக்காங்க. அவங்களோட கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இந்த புண்ணு எதையோட எடுத்த பாவம், இந்த பாவத்தால அவங்க மூழ்கி இருக்கணும். புரியுதுங்களா? இந்த சின்ல இருந்து எப்படி ரெமெடியா வெளியில வர்றதுன்னு அந்த ரெமெடி கூட அவங்களுக்கே தெரியாது. டெம்பரரியா சொல்லுவாங்க, ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுது.
ஈடுபலி பத்தி தெரியாது அவங்க. புரியுதுங்களா? இப்ப வந்து என்னன்னா, பைபிள் வச்சுட்டு இருக்கவங்களே வந்துட்டு எப்படி வந்து ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணுன்றது கூட தெரியாம இருக்கிறாங்க. ஐசையா 50, நம்ம ஐசையா 50வது அதிகாரம் படிக்கணும். ஐசையா 56, 10-11. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருட, அவர்கள் எல்லோரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். இது புறஜாதி ஜனங்களை குறிக்குது. துக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்பவர்கள், நித்திரை பிரியர், திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மெய்ப்பர், அவர்களில் ஒருவனும் தன் தன் வழியும் அவனவன் தன் தன் மூளையிலிருந்து தன் தன் பொலிவை நோக்கி கொண்டு இருக்கான். புரியுதுங்களா? அவன் மைண்ட்ல வர்றதெல்லாம் அடிச்சு தள்ளுறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி இந்த பிரகாரம் செய்யுங்க, அந்த அந்த பரிகாரம் செய்யுங்க, எல்லாமே அது எதுவுமே வந்து அது உண்மையான பாவத்திலிருந்து விடுபடாதுன்றது நம்ம பார்க்கணும். அதுதான் புறஜாதியோட. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களும் இஸ்ரேல் ஜனங்களும் வந்து நம்மளுடைய சத்தியத்தை வந்து ஏத்துக்கல. புறஜாதி ஜனங்களும் பாவத்துல இருக்கிறாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருமே இப்ப ஈக்குவல் பண்றாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க சத்தியத்தை ஏத்துக்கல, அதனால நான் சொன்ன சத்தியத்தை ஏத்துக்கல, அப்போஸ்தலர்கள் மூலியமா வான் பண்ணி ஏத்துக்கல, அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த ஃபேவர் கட் ஆகுது. அது எப்ப கட் ஆகுது? ஆண்டவர் வாயிலிருந்தே வந்துருது. எப்போன்னா அவர் குருசிபிக்ஷன், சிலுவையில அறையறதுக்கு 6 நாள் முன்னாடியே ஆஹ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபேவர் கட் ஆகுது. இது முதல் ஆஹ், இந்த ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடும்ன்றது ஆண்டவர் கிளியரா சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஏன்னா எத்தனோ வாட்டி வந்து நான் வந்து சேர்த்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். குருவி எப்படி தன் குஞ்சுகளை சேர்த்துக்கொள்ளணும், அந்த மாதிரி எத்தனோ வாட்டி வந்து தன் அடைக்கலத்துக்குள்ள சேர்த்துக்கொள்ளணும்னு பார்த்தாங்க. ஆனா வந்து அவங்க கடைசி வரைக்குமே வந்து அப்போசிஷன் தான் பண்ண நிராகரிச்சாங்க. புரியுதுங்களா? மத்திய 23:37-38. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறியவர்களை கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வண்ணமாக நான் எத்தனை தரமோ நான் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கும் மனதில்லாம போயிட்டு இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக. ஸோ AD 70 தீர்த்துராயன் ராஜா மூலியமா அந்த இஸ்ரேல் ஜனமே, அந்த இஸ்ரேல் கண்ட்ரியே ஒண்ணும் இல்லாம போகுது. புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லாம போயிடுது. நெருப்பு வச்சு கொடுத்துடுறாரு. புரியுதுங்களா? எபிரேயர் 10-19-20. ஆகையால் சகோதரி, நாம் பரிசுத்த தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நம்ம மாம்சமாகிய திரையின் வழியாய் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ண முடியாது. இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே அவருடைய தைரியம் உண்டாயிருக்கிறபடியும். புரியுதுங்களா? இங்க வந்துட்டு உங்களோட கிளியரை பெற்ற ரத்தத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. AD 70 வந்து ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ், AD 70 அப்போஸ்தலர் பவுல் அவர்கள் மரித்ததுக்கு அப்புறம் ஈத்ராயல் ராஜா மூலியமா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கம்ப்ளீட்டா கொண்டு போறாங்க, சிதறடிக்கப்படுறாங்க. கம்ப்ளீட்டா வந்து அந்த தேசமே இல்லாம போயிடுது. அந்த ஃபேவர் கட் ஆயிடுச்சு. அந்த ஃபேவர் கட் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? லூக்கா 7வது, லூக்கா 6வது அதிகாரம் 25வது வசனம். ஸ்கிரீன்ல இருக்காது, நான் வாசிச்சேன். திருப்தி உள்ளவர்களா இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியா இருப்பீர்கள், அப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிடுச்சாம். ஸோ அடுத்து வந்து இந்த AD 70 டோட்டலா வந்து சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பரபாச ரிலீஸ் பண்ணுமா இல்லை இயேசு ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்கும்போது பரபாச ரிலீஸ் பண்ணுவோம். அப்போ ஆஹ் இவருக்கு இவரை ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்படி ஏதாவது ஆச்சுன்னா, இவர்கள் மேல இவர் தொட்டு இவர்கள் மேல ஆச்சுன்னா
அதற்கான பாவம், அதற்கான சாவும் எங்கள் மேல இறங்கட்டும் அப்படின்னு சொன்னோடனே, ஏன்னா அவங்க தான் அந்த வாயை விட்டாங்க. அதனால அடுத்து என்ன ஆயிடுதுன்னா, ஏடி 70க்கு அப்புறம் சிதறடிக்கப்பட்ட பின்னாடி அவங்க எல்லா கண்ட்ரிலயும் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க போற இடத்துல எல்லாமே நல்லா செட்டில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்டிசெமிட்டிசம் வந்துச்சு. அதாவது யூதர்களை வந்து கொல்றது. அதுல மிகப்பெரிய லெவல்ல வந்து டார்ச்சர் பண்ணது யாருன்னா அடோல்ஃப் அடோல்ஃப் ஹிட்லர் ஹிட்லர் அடோல்ஃப் ஹிட்லர். அவங்க தான் வந்து பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்ணாரு. 90 லட்சம் ஜூ வந்து கொண்டு கொண்டு குவிச்சார். புரியுதுங்க. ஏன்னா அவங்க பண்ண அந்த இயேசு நிராகரிச்சதுனால அந்த சாபம் வந்து அவங்க தலையில இறங்கிடுச்சு. அதோட பிரதிபலிப்பா தான் இது எல்லாமே தான். ஏடி 70ல இஸ்ரேல் கண்ட்ரி இல்லாம போனது. அதுக்கப்புறம் போக 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 அடோல்ஃப் அடோல்ஃப் ஹிட்லர்னால வந்துட்டு பயங்கரமா துன்புறுத்தலுக்குள்ள போனது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வந்து ஃபேவர் வந்து எங்க போயிடுச்சுன்றது பாக்குறோம். கம்ப்ளீட்டா வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கம்ப்ளீட்டா புறஜாதி ஜனங்களுக்கு போயிடுச்சு நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? புறஜாதிக்குன்னே தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போ பவுல் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து பேதுரு தான் வந்து அதுக்கு கீ கொடுத்துருப்பாங்க. பேதுரு மூலமா தான் சத்தியம் போயிடும். பொருநெளி மூலியமா போயிடும். பேதுரு பொருநெளி. ஸோ இதுதான். ஸோ அங்க அவங்களுக்கு ஃபேவர் கட் ஆகுது. அடுத்து இது வந்து இவங்களுக்கும் ரட்சிப்புக்குள்ள வர்றதுக்கு அந்த ஃபேவர் வந்து புறஜாதி ஜனங்களுக்கும் போகுதுன்றது நம்ம புரியுதுங்களா? லூக்கா 16:22. லூக்கா 16:22 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தெய்வ தூதரால் அபிரகாமுடைய மடிகளை கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா ஐஸ்வர்யவானும் மறித்து அடக்கம். தரித்திரன் எங்க போயிட்டாங்கன்னா ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். எங்க போயிட்டாங்கன்னா ஆபிரகாம் மடியில போய் கொண்டு போய் விடப்பட்டாங்க. யாரால? தெய்வ தூதரால். ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா ஆஹ் புற புறஜாதி ஜனங்கள் யாரை கம்பேர் பண்ணி பார்க்கணும்? லாசரஸ். ஸோ லாசரஸ் எதை கம்பேர் பண்ணி பார்க்கணும்? புறஜாதி ஜனங்கள் ஆபிரகாம் மடியில போயிட்டாங்க. அப்போ விச் மீன்ஸ் என்னன்னா ஆபிரகாம் சந்ததியா மாறிட்டாங்க. புறஜாதி ஜனங்களும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதன் மூலமாக ஆபிரகாம் சந்ததியில இவங்களும் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அதான் நம்ம பார்க்குறோம். லூக்கா 16:22 நம்ம பார்க்கணும். லூக்கா 7 லூக்கா 7 லூக்கா 7:27 இதோ நான் உன் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் அவன்தான். சோ அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி ஜான் த பேப்டிஸ்ட் வந்து வழியை ஆயத்தம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபேவர் வந்து எங்க போகுதுன்னா பேதுரு மூலியமா வந்து புறஜாதி ஜனங்களுக்கு போகுது. அதுக்கப்புறம் புறஜாதிக்காகவே விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பவுல் மூலமா அந்த சத்தியம் வந்து புறஜாதி ஜனங்களுக்கு போகுது. அந்த அபிரகாம் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க லாசரஸ் அப்படின்னு எதை குறிக்குதுன்னா புறஜாதி ஜனங்கள் ஆபிரகாம் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கான அர்த்தம் என்னன்னா அவங்க ஆபிரகாமின் சந்ததியா மாறிட்டாங்க. எப்படின்னா கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதன் மூலமாக. புரியுதுங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 13:46-48 நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே இந்த வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்துக் கொண்டிருக்கிறீர்களாலும் இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க, அதனால நாங்க வந்து யார் அக்செப்ட் பண்றாங்களோ நாங்க அங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புறஜாதிக்கு அப்படிதான், அப்பதான் அப்படி போகுது. ஆனா பேதர் மூலியமா கொர்நேலியுக்கு போயிடுச்சு. பட் பயங்கரமா புறஜாதி மத்தியில ஒர்க் பண்ணவர் யார்? அப்போஸ்தலர் பவுல் அண்ட் பர்னபா. எஸ்பெஷலி பவுல் தான் ரொம்ப அதிகமா பிரயாசப்பட்டு பண்ணாங்க.
ஊழியங்கள், சத்தியங்களை ஷேர் பண்ணது. அப்போ சிலர் நடவடிக்கைகள் 13:48. புறஜாதி அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்களின் விசுவாசி நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். புரியுதுங்களா? ஸோ அவங்க புறஜாதி ஜனங்கள் கிடைச்ச உடனே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த மடியில உட்காந்துருந்தாங்கன்னா கலாத்தியர் 3:28, 29, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடையவர்கள் அபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரமாயும் இருக்கிறீர்கள். இது புரிஞ்சுச்சுங்களா? இப்போ யார் யூதன் என்றும் கிரேக்கெல்லாம் யாரும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, சுயாதன் என்று ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் யார் வராங்களோ அவங்க எல்லாருமே சந்ததி லிஸ்ட்ல வந்துட்டாங்க அப்படின்றத நாம கலாத்தியர் ரெஃபரன்ஸ்ல நம்ம பார்ப்போம். புரியுதுங்களா? இவங்க வந்து அந்த கடைசியா வந்து அந்த 70 AD வந்துட்டு ஃபுல்லா அவங்கள சிறைப்பிடிச்சிட்டு இஸ்ரேல் ஜனங்க இஸ்ரேல் தேசத்தை வந்து ஒண்ணும் இல்லாம சுட்டு எரிச்சிருவாங்க. அங்கிருந்து எல்லாமே போயிடுவாங்க. ஃபேவர் கட் ஆயிடும். புரியுதுங்களா? அதுதான் நான் சொன்னேன். அடால்ஃப் ஹிட்லர் இருந்து ஆஹ் அவங்கள வந்து பிடிச்சது, பொண்ணுது, இது எல்லாமே இதெல்லாம் ஃபேவர் கட் ஆனதுக்கான ப்ரூஃப் இதெல்லாம். அந்த ஃபேவர் வந்து புறஜாதி ஜனங்களுக்கு போயிடுச்சு. புரியுதுங்களா? இப்ப ஈக்குவல் பண்ணிட்டாரு. அனைவரும் சமம். யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும். அப்பதான் அவங்க வந்து ஆபிரகாமின் சந்ததி. ஸோ அந்த ஆபிரகாம் சந்ததி கடற்கரை மணல், வானத்து நட்சத்திரம். புரியுதுங்களா? 2 பிளஸிங். ஸோ இது வந்து இப்படிதான் அந்த ஈவன் வந்து ஃபார்ம் ஆயிடும். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் என்ன பண்றான்? ஐஸ்வர்யவான் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதுல யாருன்னா ஜூடா அண்ட் பெஞ்சமின். உங்களுக்கு தெரியும், ஜூடா அண்ட் பெஞ்சமின் தான் வந்து ரிச் மேனுக்கு ஐஸ்வர்யமேன். யூதா அண்ட் பெஞ்சமின் போத்ததுன்னா ஐஸ்வர்யமான் வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அங்கதான் வந்து யூதர்கள் மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார், யூதா மத்தியில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஏன்னா அந்த சாலமன் டைம்ல, சாலமன் கிங்டம்ல ரெண்டா பிரியுது. 10 கோத்திரம் வந்து பிரிஞ்சு உலக ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள்ல கலந்துருது. 2 கோத்திரம் வந்து தனியா பிரிஞ்சு யூதா பெஞ்சமின் இவங்க கலக்காம இருக்கு. இப்போ அந்த ரிச் மேன் என்ன பண்றாரு? அவங்களுக்கு 5 பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னா 5 பிரதர்ஸ் யாருன்னா ஆஹ் யாருன்னா அந்த 10 கோத்திரம் இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க வந்து புறஜாதி ஜனங்கள் மத்தியில மிக்ஸ் ஆயிட்டாங்க. அந்த யூதா கோத்திரம் வந்து எதை கம்பேர் பண்றோம்னா 2 கோத்திரம் ஆஹ் எதை எதை கம்பேர் பண்ணா ஐஸ்வர்யம், இஸ்ரேல் ஜனங்கள். புரியுதுங்களா? அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசுக்கு ரிஜெக்ட் பண்ணதுனால அவங்க பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அந்த ஃபேவர் கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால என்ன என்ன கேட்கறாருன்னா, எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்காங்க, அவங்களும் இங்க வந்துடக்கூடாது, அவங்கள வந்து சத்தியத்தை சொல்லி அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுதான் இவர் பிளான் பண்றாரு. அப்போ அதுக்குதான் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். லூக்கா 16:29 நம்ம பார்த்தோம். அபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசியும் உண்டு, அவர்கள் செவி கொடுக்கட்டும். முதல்ல வந்து மோசே சொன்னதும் தீர்க்கதரிசி செவி கொடுக்கட்டும், அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்துக்கணும். அதாவது என்னன்னா, அவங்க சொல்லியே கீழ்ப்படியாமா. மோசஸ் மோசஸ் சொன்ன நியாயப்பிரமாண கட்டளைகள், அப்புறம் வரிசையா தீர்க்கதரிசி சொன்ன கட்டளைகள், கொள்கைகள், என்னுடைய சட்டத்திட்டங்கள் சொல்லியே கீழ்ப்படியாமா. மரித்தோர்ந்து எழுந்து போய் சொன்னா மட்டும் கீழ்ப்படிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ புரியுதுங்களா இந்த வசனம் ஏன் சொல்றீங்க? ஸோ அதனால முடியாதுன்றது தான் பதில். ஸோ அவங்களுக்கு ஃபேவர் கட் ஆனது தான், அவ்வளவுதான். இஸ்ரேல் ஜனங்கள் யூதா பெஞ்சமின் கோத்திரமும் ஃபேவர் கட் ஆனது கண்டதும் தான். அவங்களுக்கு அந்த 10 பேரும் ஆல்ரெடி புறஜாதி ஜனங்கள் பத்தி மிக்ஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு போய் மரித்தோர்லேருந்து எழுந்து அவங்களுக்கு சொன்னாலுமே அவங்க வந்து திருந்த மாட்டாங்க அப்படின்றதான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் வந்துட்டு அந்த அவங்களுக்கு ஃபேவர் கட் ஆனது, அந்த ஃபேவர் வந்து இவங்களுக்கு போனது, புறஜாதி போனது. ஏன்னா இவங்க வந்து பிரதர் வந்து இங்க ஐஸ்வர்யமான என்ன பண்றாங்கன்னா 5 பிரதர்ஸ்க்கு வந்து போய் சொல்லுங்க அப்படின்னு, இங்க வரக்கூடாது அப்படின்னு. அவங்கதான் அது அந்த 5 பிரதர்ஸ் எதை கம்பேர் பண்றாங்கன்னா 10 ட்ரைப், 10 கோத்திரம். அவங்க ஆல்ரெடி புறஜாதி ஜனங்கள் மத்தியில
அலைன்ஸ் போட்டாங்க. சாலமன் கிங்டம்லயே வந்து ரெண்டா உடஞ்சு அந்த போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ யூதா கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம் எதை கம்பேர் பண்ணோம்னா ஐஸ்வர்யமான். அவரு வந்து கஷ்டத்துல இருக்காரு. என்னோட சகோதரரும் அவங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு, நியாயம்தான். ஆனா இப்ப வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மோசே சொல்றது கேட்கட்டும், அது தீர்க்கதரிசிகள் சொல்றது கேட்கட்டும், அந்த லைஃப்ல அப்ளை பண்றான். அதுவே அவங்க கீழ்ப்படியில. இது ஃபர்ஸ்ட் அட்வென்ட் இயேசு கிறிஸ்து சொன்னதை வந்து அவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்னா அது முடியாது. ஸோ நீங்களே ஃபேவர் கட் பண்ணிட்டீங்க, அவங்களும் வந்து ஏத்துப்பாங்களா அப்படின்றதுதான் அந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கும் ஃபேவர் கட் ஆகுது, அந்த 10 கோத்திரம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும் ஃபேவர் கட் ஆகுது, கடைசியா புறஜாதி ஜனங்களுக்கு போயிடுது. அதாவது நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. நமக்கும் நாம வந்து கிறிஸ்துவ விசுவாசத்திற்கும் நாமும் சத்தியத்துல வந்திருக்கோம். ஸோ இது ஸோ அந்த ஆல்ரெடி ஃபேவர் கட் ஆகி தான் நமக்கு வந்திருக்கு. நாமும் அவங்கள மாதிரி பண்ணணும், நமக்கும் அந்த ஃபேவர் கட் ஆகிடுறது பார்ப்போம். அப்போ இந்த இங்க இங்க இருக்கக்கூடிய பேரபிள், இங்க இருக்கக்கூடிய நடந்த சம்பவம் எல்லாமே எதுவுமே லிட்டரலா எடுத்துக்க கூடாது. இது வந்து மறைபொருள் தேவன் வச்சிருக்காங்க. இதுல பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் வந்து இப்போ வச்சிருந்தாங்க. அது நமக்கு இப்போ ரிவீல் ஆயிடுச்சு. லாசரஸ்னா யாரு, ஆஹ் ஐஸ்வர்யம்னா யாரு, ஆபிரகாம் மடியில உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனா என்ன, ஆபிரகாம்னா யாரு, அப்படின்றது எல்லாமே தெளிவா பார்த்து முடிச்சோம். புரியுதுங்களா? தேவன் தாமே ஆசீர்வாராக. ஆமென்.